கிடைத்த பெருமை பெற்ற எங்களது அருமையண்ணன் நத்தம் விஸ்வநாதனுடைய தலைமையிலே நம்முடைய பழனி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டது. நானும் அறிவியலன் சி வி சண்முகம் அவர்களும், அதே போல அறிவியலன் அன்பழகன் அவர்களும், அதே போல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பான முறையில் மக்கள் பணியாற்றி வரக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ரவி அவர்களும் மற்றும் கழகத்துடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அதே போல காலையில புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் இதுவரையிலும் வருடம் மாவீரன் தீரன் சின்னமலையுடைய நினைவு நாளையொட்டி இன்றைக்கு 221வது நினைவு நாள். அதையொட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு வந்தோம். இப்பொழுது தீரன் சின்னமலை அவர்கள் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே வாழ்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து கடுமையான போர் புரிந்து இந்த நாட்டை காத்தவர், ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர். திப்பு சுல்தானோட சேர்ந்து கடுமையாக போர் புரிந்து விரட்டி அடித்தவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பொழுது மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களுக்கு இன்றைக்கு போக்குவரத்து கழகம் அமைத்து தந்தார்கள். அதே போல அம்மா அவர்கள் அவர் பெயரிலே கரூர் மாவட்டத்தை தீரன் சின்னமலை மாவட்டமாக அறிவித்தார்கள். அதே போல அவருடைய வாரிசுகளை கௌரவப்படுத்தினார்கள். அதே போல சென்னையிலே முழு உருவச்சிலை நிறுவினார்கள். அதே போல பாத்தீங்கன்னா ஓடா நிலையிலே தீரன் சின்னமலை மணிமண்டபம் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அனைவருக்குமே தீரன் சின்னமலை மற்றும் அனைவருக்கும் பெருமை சேர்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அந்த ஓடா நிலைக்கு சென்று இன்றைக்கு மரியாதை செலுத்திவிட்டு வந்தோம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து பத்திரிகையாளர்கள்லாம் இந்த கேள்வி கேட்டீங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் எங்களால யாரும் பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு தீரன் சின்னமலை அவருடைய இடத்துக்கு நினைவிடத்துக்கு போய் மரியாதை இருக்குது. நாங்க வந்த விட அம்மா இந்த முறையும் அந்த அடிப்படையில் போனோம். எங்களை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு முன்னால், ஒரு 20 நாட்களுக்கு முன்னால் சுமார் எங்களுக்கெல்லாம் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு பொறுப்பை அறிவித்தார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து நீங்க அங்கேயும் கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியல. அப்பவே எனக்கு தெளிவா ஒரு கடிதத்துல நானும் விஸ்வநாதன் அவர்களும் அன்பழகன் தங்கமணி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கள் அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்த பதவிகளை எங்க துணை பொதுச்சாளர் அமைச்சர் இந்த பதவியெல்லாம் நாங்க எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோம். கட்சிக்காக புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலே கட்சிக்காக உழைத்தவர்கள், அதிமுக ஆட்சி வருவதற்கு உழைத்தவர்கள் தலைவர் காலத்துல, புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலத்துல, அதே போல எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு ஒரு பொதுச் செயலாளர் ஆவதற்கு உழைத்தவர்கள், குறிப்பாக அறிஞர் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள். உங்களுக்கு இந்த எத்தனை வழக்குகள் அவர் பார்த்தார்கள். அதே போல முழுமையாக அன்னைக்கு பொதுச் செயலாளர் ஆவதற்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் ஆகவே இன்னைக்கு நான் பேசும்போது சரி, அண்ணன் சி வி சண்முகம் பேசும்போது, அண்ணன் மொத்த விஸ்வநாதன் பேசும்போது எல்லாருமே வந்து ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அன்னைக்கு அவர் சொன்னபடி நாங்கெல்லாம் திரும்பி 2 வாரம் தான் வந்தோம். இதுக்கு முன்னால் ஜார்ஜே அணி பிரிந்த போதும் எப்படி நடந்துட்டாங்களோ, ஓபிஎஸ் பிரிந்த போதும் எப்படி நடந்தாங்க, அதே அடிப்படையில நாங்க வந்து எல்லாத்துக்குமே அந்த எல்லா பழைய பதவிகள் அப்படி தொடர்ந்து சொல்லி இதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் கையில் சேர்ந்தோம். அவர் வந்து இதுவரையில் அது பண்ணல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்க வந்து பொதுக்குழு கூட்டி தோல்வியை பற்றி ஆராய்ச்சி சொல்லியிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா
இன்றைக்கு எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் நாங்க ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி பல கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து அதெல்லாம் எதுவுமே இதுவரை செய்யல. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு 200க்கு மேற்பட்டவர்களை இன்னைக்கு மீண்டும் தொடர்ந்து டெய்லி நீக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கட்சி பலப்படுத்த வேண்டும். பிரிந்து போனவர்கள் இந்த கட்சியில் நிறைய பேர் நீக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு தெரியும். முன்னாடியே சொன்னோம். நம்முடைய மாண்புமிகு சின்னம்மா சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தணும். இன்னும் பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் சேர்த்தணும் போட்டு நானும் சொன்னோம். இதெல்லாம் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும். இதெல்லாம் நடைபெறல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எப்பவே போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு திரும்ப அந்த அறிவிப்புல வந்து எனக்கு வந்து துணை பொதுச் செயலாளர்னு சொல்லி போட்டு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கே நாங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு எப்ப அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி பழையபடி அந்த பொறுப்புகள்லாம் வழங்கி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாரோ அப்பதான் எங்களுக்கு மற்ற பொறுப்புகள் கொடுத்த பழைய பொறுப்புகள் எல்லாம் அறிவிச்சா நாங்கள் ஏற்றுக்கணும் சொல்லி தெளிவா சொல்லியிருந்தோம். அது தொடருது. ஏன்னா இதுக்கு வந்து நாங்க பதில் கேட்டீங்க, என்னால பதில சொல்ல முடியல, கூட்டத்தில் சொல்ல முடியல. அதுக்கு தான் இங்கேயும் கேட்டீங்க சொன்னோம் பதில்.